கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நல்ல நேரத்தை நினைச்சு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். காரணம், அருமையான பிள்ளைகளே, டெய்லி எல்லாரும் நம்ம பைபிள் படிக்கிறோம், காலமையும் நைட்டும் நம்ம பைபிள் படிக்கிறோம். ஆனா புரிந்து படிக்கிறோமா? இப்போ ஒரு மனிதனை குறித்து நாம் தெரிந்து வைக்கிற நிலை என்ன என்பதை செக் பண்ணலாம். சாம், பைபிள்ல இருந்து எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லாமா? எனக்கு பைபிள்ல இருந்து தாவீதன். சரி. அவர் அபிஷேகப்பட்டவர், அவர் ராஜா. அவர் ராஜா, ஒரு நல்ல கருத்து. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் ஒரு ராஜா. ரெண்டாவது, ஜெமி சொல்ல முடியுமா? பைபிள் ரீட் பண்றதுல எனக்கு முக்கியமா எனக்கு இந்த கேரக்டர் பிடிக்கும்னு சொல்லலாமா? எனக்கு பைபிள்ல இருந்து ரொம்ப பிடிச்சவங்க நல்ல பங்கை தேர்ந்தெடுத்த மரியாள். அவங்க கர்த்தரோட பாதத்துல இருந்து அவங்க கர்த்தருடைய வார்த்தையை எப்பவுமே கேட்பாங்க. அப்புறம் அவங்களோட தலை முடிய வச்சு அவங்க கண்ணீரை வச்சு காலோட ஏசப்பாவோட காலை அவங்க தொடச்சாங்க. அப்போ இதெல்லாம் அவங்க ஒரு அர்ப்பணத்தோட செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அர்ப்பணம் ரொம்ப அருமையான வார்த்தை. அர்ப்பணத்தோடு ஆண்டவரை நேசிக்கும் ஒரு அன்பு மகளாக இருந்தது. அதெல்லாம் நீங்க பேசும்போது எனக்கு ஒரு ஆசை. எனக்கு யோபுவை ரொம்ப பிடிக்கும். சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு பெரிய பணக்காரராக வாழ்ந்தான், ஆண்டவருக்கு பிரியமான மனிதனாக வாழ்ந்தான். ஆனால் சாத்தான் ஆண்டவர்கிட்ட பர்மிஷனை கேட்டு இந்த சோதனையினால் இவனை விழத்தள்ளும்படியாக இந்த மனிதரை சோதித்தான். அந்த சோதனையில் அவர் நிலை கொண்டு அவர் விசுவாசத்தோடு இருந்து சாத்தானை வென்ற ஒரு தெய்வ மனிதன் சொல்லுறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையிலும் வேதத்தை புரிந்து படியுங்க. கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.